வணக்கம் டமாரம் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர், அதே சமயத்தில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்நாக். இதை டே டைமில் எப்போ வேணால் சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் டீயோட சாப்பிட்லாம். ஸோ நேரங்காலம்லாம் ஒன்றும் கிடையாது. வாங்க குயிக்காக இதுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு ஒரு 2 மக்காசோளம் எடுத்து வச்சுருக்கோம், ஒரே ஒரு ஆனியனு, ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கிறோம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஆயில். அவ்வளோதான். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். பெருசாக இது காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. பொதுவாகவே நீங்கள் கார்ன் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணணும் அப்படின்னு நெட்டில் தேடினீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் வரும். ஆனால் அதில் பெரும்பாலும் என்ன இருக்குதுன்னா கிறிஸ்பி பேபி கார்ன், கிறிஸ்பி ஸ்வீட் கார்ன் அப்படி தான் இருக்குது. இந்த கார்னே பொதுவாக ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க சாப்பிட்றது. அதில் ஆயிலில் ரொம்ப டீப்பாக போட்டு ஃப்ரை பண்ணி அந்த ஹெல்த்லாம் காணாமல் போவடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் பண்ண போகிறோம். ப்ராசஸுமே ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அதை என்னன்றதை நம்ம குயிக்காக பார்ப்போம். முதல் வேலையாக வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் இந்த மாதிரி கத்தி வச்சோ ஒரு ஸ்பூன் வச்சோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மீதி எல்லாமே நம்ம கையிலே உரிச்சிடலாம் ஈஸியாக. இந்த முதல் லைன் எடுக்கிறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். வானல்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய்ச்சதுக்கு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்குறோம். இந்த 2 ஸ்பூன் எண்ணெய் கூட ஜாஸ்தி நினைச்சீங்கன்னா நீங்க ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். காரம் நிறைய ஒத்துக்காதவங்க நீங்க மிளகாத்தூள் கூட டோட்டலா கட் பண்ணிடலாம். சில்லியும் மிளகாத்தூள் கூட கட் பண்ணிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்ட்ரைட்டா நம்ம உரிச்சு வச்சிருக்கிற கார்ன்ல ஆட் பண்ணிடலாம். அந்த இருக்கிற எண்ணெயிலே அந்த கார்னை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். கார்ன் போட்டதுக்கப்புறம் சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் நீங்கள் அப்பவே ஆட் பண்ணிக்கலாம். அந்த கார்ன் குக் ஆகும் போதே இதுவும் சேர்ந்து அது கூட இந்த மசாலா, இந்த மிளகாத்தூள் எல்லாம் உள்ள இறங்கிடும் நல்லா. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சைடிஷு, ஒரு ஃபன் டைம் ஸ்நாக்கு, அண்ட் அதே சமயத்தில் சூப்பர் ஹெல்த்தியானது, ஃபைபர் ரிச்சு. இதுக்காக ஒன்றும் நீங்கள் பொருள்லாம் தேடிட்டு தேவையில்லை. இந்த கானை தவிர மீதி எல்லா பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கும். எலுமிச்சம்பழம் இருக்கும், கொத்தமல்லி இருக்கும், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். நம்ம டமாரம் சேனலில் மண்டே டு ஃப்ரைடே 5 வீடியோஸு ஃபுட்டு சம்மந்தமான ஃபுட்டு ரெசிபி வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதனுடைய லிஸ்ட் ஆஃப் வீடியோஸு இந்த பிளேலிஸ்ட்டில், இந்த டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். அப்படி இல்லைனாலும் இது மேலே ஒரு ஐ வருது பார்த்தீங்களா, அந்த ஐயை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே ஜம்ப் ஆகிடுவீங்க. நீங்கள் அங்கே போய் நம்மளுடைய அதர் ஃபுட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் டமாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இனி வரும் காலங்களில் மண்டே டு ஃப்ரைடே போடக்கூடிய 5 வீடியோவோ இல்லை மற்ற வீடியோஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு முட்டை பிரியராக இருந்து முட்டை ஆம்லெட்டு, முட்டை பொடி மாசெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஃப்ரை பண்ணும் போதே அந்த ஸ்மெல்லு ஓஹோன்னு இருக்கும் அப்படின்ற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது செய்யும் போது வர ஸ்மெல்லும் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய கார்ன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த லெமன் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த லெமன் ஜூஸும் கொத்தமல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். கடைசியாக இந்த லெமன் ஜூஸ் போடுறோம். சுட சுட ஸ்வீட் கார்ன் ஃப்ரை ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து இந்த டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.